என்னை காதலித்து விட்டு நீ வேறு ஒருவனை திருமணம் செய்தால் அந்த வருத்தத்தில் இறந்துடுவேன். என் கல்லறை முன்பு வந்து நீ அழுதால் நான் உயிரோடு எழுந்திடுவேன். உன் கண்ணீரை துடைப்பதற்கல்ல, உன்னை செருப்ப கலட்டி அடிப்பதற்குத்தான். வெல்கம் டு பிக் ஸ்கிரீன் டைரிஸ். நான் விஜய், நான் ஃபேன். நான் விஜய் மோகனா. ஓகே, இந்த பிப்ரவரி மாதம் வந்தாலே வந்து ஃபுல்லா காதல் 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 படங்களா வந்துகிட்டே அது இருக்கும். மட்டும் பத்தாதுன்ட்டு பிப்ரவரியில 10 நாளைக்கு முன்னாடியில இருந்தே Chocolate டே, day, ப்ராமிஸ் அதுதான். டே, ஹக் Hug டே, day. அந்த டே இந்த டேன்னு போவாங்க. அந்த வகையில இந்த வாரம் வந்த மூவி அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். காதல் மூவி அப்டேட்ஸையும் சேர்த்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து என்ன நடக்குது. என்ன நடக்குது செக்மெண்ட்ல முதலாவது நாங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படாதீங்க. 5 வாங்க சார் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹாட்டான நியூஸ். பார்த்தால நியூஸ். சரி, இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி சிம்பிள் வச்சுட்டு நம்ம பிரியங்கா மோகன் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாங்க. பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அந்த படம் பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி 4th சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சது லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் ஒரு 2K லவ் ஸ்டோரி மாதிரி இருந்தது. ஒரு எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸுக்கு இன்னொரு பையன் கூட கல்யாணம் ஆகுது. ஸோ இவனுக்கு இன்னொரு பொண்ணோட செட் ஆயிடுச்சு. அந்த எக்ஸோட கல்யாணத்துக்கு போறான், ஃபீல் பண்றான். கடைசியில் அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, நான் வந்து லவ்வுக்கும் லவ் ஃபீலருக்கும் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா இல்ல என்ன ஸ்டோரி அப்படின்றத நம்ம பார்த்தா தெரியும். இது வந்து ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும்னா, இவன் வந்து பையன் சரியா, இது வந்து அவனோட எக்ஸ், இது வந்து அவன் புதுசா லவ் பண்ற ஒரு பொண்ணு. எக்ஸ்க்கு வந்து வேற ஒரு பையன் கூட கல்யாணம் ஆகுது. இவன் புதுசா லவ் பண்ற அந்த பொண்ணுக்கு வந்து இவன் மேல லவ் வருது. ஆனா இவனுக்கு வந்து மறுபடியும் எக்ஸ் மேல லவ் வருது. அந்த மாதிரி அப்படி வரும் ஒரு மாதிரி வரும் அந்த படத்தோட கதை. Okay. படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு படம் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தனுஷ் வந்து ட்ரெய்லர் முடியும் போது சொல்லியிருக்காரு. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க, ஜாலியா போங்க தனுஷ் அவர்களை அப்படின்னு வச்சுதான் வந்து ஃபுல் ப்ரமோஷனும் நடந்துகிட்டு இருக்கு. எஸ். அது கூடவே சேர்ந்து இன்னொரு ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருந்தது. நம்ம டிராகன் மூவி ட்ரெய்லர் வந்து லவ் டுடே படம் மூலமா வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்து, ஸோ இப்போ நிறைய படங்கள்ல டைரக்டும் பண்றாரு, நடிக்கவும் செய்யறாரு. ஸோ அடுத்து வந்து LIC வரும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து டிராகன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த இந்த படத்துல வந்து நம்ம அனுபமா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு புதுமுக ஹீரோயினும் நடிச்சிருக்காங்க. கயாடு லோகர் அப்படின்னு இன்னொரு ஹீரோயினும் நடிச்சிருக்காங்க. ஸோ இதுல ட்ரெய்லர் பார்க்கும்போது பிரதீப் அவர்களோட கேரக்டர் அதுல பார்க்கும்போது எனக்கு இந்த பேட் கேர்ள் ட்ரெய்லர் ஒன்று பார்த்தோம்ல, அதோட மேல் வெர்ஷன் மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு என்ன தெரியுமா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுச்சு, ஒரு பையன் வந்து இந்த மாதிரிலாம் இருந்தான் அப்படின்னா அவனை நம்ம ஹீரோ அப்படின்னு ஏத்துக்கிறோம், அவனை வந்து கொண்டாடுறோம். இந்த ட்ரெய்லருக்கு எந்த ஒரு அப்போசிஷனுமே வரல. எந்த ட்ரெய்லருக்கு? ஓகே, ட்ரெய்லர் இதுக்கு பேர் ஜோக்கா? எனக்கு டிராகன் ட்ரெய்லரை பார்த்தப்போ பேட் கேர்ளோட ட்ரெய்லர் வந்துச்சுல, அந்த ட்ரெய்லர்ல ஆக்சுவலா இதே மாதிரி தான் ஒரு பொண்ணு காமிச்சிருப்பாங்க. ஆனா பொண்ணு நம்ம அந்த மாதிரி காமிக்கும் போது நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு பையன் வந்து 48 பேப்பர்லயே இன்ஜினியரிங்ல அவர் அரியர் வச்சிருக்காரா, குடிப்பாரா, எல்லா கெட்ட பழக்கத்தையும் பண்ணுவாரா, ஒரு லவ்க்கு 2 லவ் பண்ணுவாரா, அதெல்லாம் மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இன்னொன்னு தோணுச்சு, பிரதீப் ரங்கநாதன் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு லீனான ஹீரோனா அவர் தான் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில. ஓகேவா? அதுவே அவர் மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து ஒல்லியா உள்ள வந்தாங்கன்னா அவங்க நம்ம ஹீரோயினாவே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பாடி ஷேமிங் அந்த மாதிரி பண்றாங்க. ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு கார்னர் விஷயங்கள்லாம் நிறைய வச்சிருக்கீங்க? பின்னாடி ஒரு ஒளி தெரியுது மோகனாக்கா. இந்த டிராகன் படத்துல வந்து நம்ம விஜய் சித்து கேங் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மொத்த கேங்கையும் உள்ள இறக்கிருக்காங்க. ஸோ நம்ம காமெடிக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம கௌதம் வாசுதேவ் மேனனும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர்ல வந்துட்டு போனாரு. ஆனா ஃபுல் படத்துல வருவாரா அப்படின்றது ஷரா தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு இதுலயே வந்து இன்னும் நல்ல ஒரு ஹாட்டான அப்டேட் எது தெரியுமா? அப்போ வந்து எல்லாரும் இப்படி ஹார்ட் விட்டுட்டு இருந்தாங்க இந்த படத்துக்காக. சச்சின் ரீரிலீஸ் வந்து வரப்போகுது, சம்மர் ஸ்பெஷலா வரப்போகுது. எஸ், அந்த ரீரிலீஸ் டேட் என்னன்றத கன்ஃபார்மா சொல்லல. பட் அந்த படம் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் மட்டும் வந்திருக்கு. நம்ம விஜய் சித்துல இருக்க அர்ஷித் கான் இருக்காங்களா, அவங்களும் ஹிப்ஹாப் தமிழாவும் சேர்ந்து ஒரு மியூசிக் ஆல்பம் வந்து விட்டுருந்தாங்க, பாய் பாய் பையா அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலா லவ்வர்ஸ் டேக்கு எல்லாருமே வந்து லவ் சாங் தான் இறக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம ஹிப்ஹாப் தமிழாவும் ஹர்ஷத் கானும் சேர்ந்து ஒரு நல்ல பிரேக்கப் சாங்கா லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இறக்கிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஹர்ஷத் கானோட டான்ஸ் மூவ்ஸாக இருக்கட்டும், ஹிப்ஹாப் தமிழ் அவங்களோட வந்து மியூசிக்காக இருக்கட்டும், ரெண்டுமே சேர்ந்து ஒரு பக்காவான வைப் மெட்டீரியல் தான் இருக்கு. ஹர்ஷத் கான் அவங்களோட டான்ஸ் மூவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக்காக இருக்கட்டும், ரெண்டுமே சேர்ந்து ஒரு பக்கா வைப் மெட்டீரியலாக இருக்கு.
விஜய் சித்து வந்து நல்லா பெருசா ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, விஜய் சித்து கூட போய் 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 அர்ஷத் கான் இப்ப ஃபேமஸ் ஆகி தனியா ஹீரோவா ஒரு ஆல்பமே பண்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. Yeah. அதே மாதிரி தான் என் கூட சேர்ந்து நீங்களும் தனியா வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ற நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நஸ்ரீனை வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் இந்த லவர்ஸ் டேல. அது மட்டும் இல்லாம ரெட்ரோவோட கலர் மிக்சிங் எல்லாம் வந்து அந்த ஒரு மாதிரி கோல்டன் ஃப்ரேம் மாதிரி நம்ம வந்து ஒரு கேங்ஸ்டர் படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் அவங்களே சொல்லிட்டாங்க அது ஒரு காதல் கதை காதல் அப்படின்னு கதை. சொல்லிட்டு. அண்ட் பூஜா ஹெக்டே அவங்களே காமிச்சிருப்பாங்க. அவங்களும் பார்க்க நல்லாவே அழகா இருந்தாங்க. கண்ணாடி பூவே அப்படிங்கிற அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெட்ரோ படத்துல இருந்து கண்ணாடி பூவே அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த சாங் பார்க்கும்போதே தெரியுது அது வந்து ஒரு மிஸ்ஸிங் சாங். அவர் வந்து ஜெயிலில் இருக்காரு. ஸோ ஹீரோயினை பார்த்து வந்து மிஸ் பண்ணி ஒரு பாடல் பாடுற மாதிரி தான் இருக்கு. சந்தோஷ் நாராயணன் அவர்களோட வாய்ஸ்ல அந்த பாட்டு ரொம்பவே மெலோடியா அழகா இருக்கு. நம்ம தளபதி 69ல வந்து ஜனநாயகன் மூவி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஸ்ருதிஹாசன் அவர்கள் ஆஃப்டர் ஒரு டிகேட் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா புலியில வந்து ஸ்ருதிஹாசன் அவர்களும் நம்ம விஜய் வந்து பேரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து ஜனநாயகன்ல ஸ்ருதிஹாசன் அவர்கள் இணைய போவதாக வந்து ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. எஸ், ஆல்ரெடி இந்த படத்துல வந்து பூஜா ஹெக்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்ருதிஹாசனும் உள்ள வராங்க. அவங்க வந்து நம்ம மெயின் ஹீரோயினா நடிப்பாங்களா இல்ல என்ன மாதிரி கேரக்டர் வருவாங்களான்றது தெரியல. கூடிய விரைவில் அவங்களே சொல்லுவாங்க. எஸ், பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆர்ஜே பாலாஜி அவர்களோட இயக்கத்துல வந்து வெளிவந்திருந்தது மூக்குத்தி அம்மன். அது ஒரு சம பெரிய ஹிட் தான். ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சர்காஸ்டிக்கா அந்த படத்துல வந்து அழகா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை தொடர்ந்து மூக்குத்தி அம்மன் 2வும் இப்ப வரப்போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அதை வந்து ஆர்ஜே பாலாஜி எடுக்க போறது இல்ல அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமும் முன்னாடியே வந்துருச்சு. இப்போ அந்த படத்தை வந்து சுந்தர்சி தான் பண்றதா இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு 100 crores வந்து பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ சுந்தர்சியோடைய லைஃப் இதுல அந்த மூவி ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா 100 crores அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. அது மூக்குத்தி அம்மன் படம் தான். சுந்தர்சி சார் பொறுத்தவரையும் ஒரு பேயை வச்சு எப்படி கடை எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கதை நம்ம பார்த்திருப்போம் அரண்மனையில. ஒரு காட் வச்சு அவர் எப்படி எடுக்க போறாரு. அவரோட பேய் படங்கள்லயே காடை வந்து நல்லா பெருசாவே காமிச்சிருப்பாரு. அதுக்குன்னு தனியா ஒரு பாட்டு போட்டு ஒரு போர்ஷனே வச்சிருப்பாரு. இப்ப அவர் முழுக்க முழுக்க சாமி படமே எடுக்கிறாரு அப்படின்றப்போ படம் எப்படி இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம நிறைய காமெடி மூவிஸ் எல்லாமும் அவர் எடுப்பாரு. அதுலயும் நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்கும். நல்லா காமெடியாவே இருக்கும் அவரோட படம் எல்லாம். இப்ப ரீசெண்டா கூட மதகஜராஜா ரிலீஸ் ஆகி அதுவுமே நல்ல ஹிட் படமா மாறிச்சு. பேய் கூட வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபன்னா எடுத்துடலாம். பட் கடவுள் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சீரியஸானதா இருக்கும். சார் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடுத்துதான் நம்ம பார்க்க இருக்கிற அப்டேட் வந்து சுழல் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ் செம்ம ஹிட் ஆச்சு வந்த டைம்ல. அதுவும் ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கும். இதுல வந்து நம்ம கதிர் அவர் நடிச்சிருந்தாரு. பரியேறும் பெருமாள் கதிர். எஸ், அவர் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம விஷாலோட அண்ணி இருக்காங்கல்ல, திமிர் படத்துல கூட வில்லியா வருவாங்களே, ஏழே இசுக்கு, அவங்கதான் ஸ்ரேயா ரெட்டி, அவங்க நடிச்சிருந்தாங்க. அண்ட் பார்த்திபன் இந்த மாதிரி ஒரு லீட் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சுழல்ல நடிச்சிருந்தாங்க. இப்போ சுழல் 2 வந்து வரப்போறதா அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து வர February 28 அப்போ அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது. அண்ட் சீசன் 2ல அதே கதிர் இருக்காரு, ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க, அப்புறமா மஞ்சுமா மோகன் இருக்காங்க, பிளஸ் அவங்க கூட கௌரி கிஷனும் நடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது காதலர் தினத்தையொட்டி தியேட்டர்லயும் OTTலயும் ரிலீஸ் ஆன படங்களை தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்றத பார்த்துடலாமா? பேபி அண்ட் பேபி, 2K லவ் ஸ்டோரி, காதல் என்பது பொது உடைமை, ஃபயர் அப்படின்னு ஒரு சில படங்கள் எல்லாமே தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான படம் அப்படின்னு பார்த்தா காதல் என்பது பொது உடைமை. ஸோ நம்ம காதல் அப்படிங்கறது நிறைய பரிமாணத்துல, நிறைய ஸ்டோரிஸ்ல, நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்திருப்போம். ஸோ காதல் என்பது பொது உடைமை கதை எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பெண்களுக்கு நடுவில் ஏற்படுற காதலை பத்தி தான் பேசியிருக்காங்க. மோஸ்டா இந்த மாதிரி படங்களை வந்து எடுக்கும்போது டேரக்டர்ஸ் வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் தான் விடுவாங்க. ஸோ மக்கள் நீங்க என்ன சொல்றீங்க, இதை ஏத்திப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு ஒரு ஓப்பன் எண்டிங் கொடுக்காம இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அண்ட் OTTல ரிலீஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா காதலிக்க நேரம் இல்லை, அந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. அண்ட் குடும்பஸ்தன் படம் இப்போ வந்து அது செம ஹிட் ஆச்சு. அந்த படம் அது February 28 அப்போ ZEE5ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து நம்ம பிக் ஸ்கிரீன் டைரிஸ்ல நீங்க பார்க்க போற செக்மெண்ட் வந்து பாப்கார்ன் டைம். அதை உங்களுக்கு வழங்குவதற்காக அழகிய இலங்கை தமிழில் தனுஷா அவர்கள் வருவார்கள். வணக்கம் நேர்களே, இன்றைய தகவலுடைய தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்டா காதல் பற்றின சுவாரஸ்யங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அண்மையில் வெளிவந்த காதல் திரைப்படங்களினுடைய தொகுப்பை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். 96 விஜய் சேதுபதி திரிசா அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த ஒரு படம். இந்த படம் சேர முடியாத ஒரு நெகிழ்வான ஒரு காதல் கதையை கொண்ட ஒரு படமாக அமைந்திருக்கிறது. ராஜா ராணி வாழ்க்கை வாழ்வதற்கே எனும் ஒரு தத்துவத்தை எளிமையான முறையில் இந்த படத்தில் வந்து பிரதிபலித்திருக்கிறது.
ஓ காதல் கண்மணி அப்படின்ற படம் வந்து 2 வகையான வயதினுடைய அனுபவத்தையும் அவர்களுடைய காதலினுடைய வெளிப்பாட்டையும் வந்து வெளிப்படுத்தும் வகையில அமைஞ்சிருக்குது. திருமணம் செய்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை பற்றின ஒரு கதை கருவை கொண்ட ஒரு படமாக அமைந்திருக்குது. இறுதியில இந்த படம் வந்து திருமணத்தில் முடியும் அப்படின்றத வந்து வெளிக்காட்டியிருக்கிறார் இயக்குனர். அதுக்கு பிறகு வந்து விண்ணை தாண்டி வருவாயா, வாரணமாயிரம் அப்படின்ற படங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது திரையுலகில. இந்த படங்கள் வந்து மிகவும் காதலை வந்து மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட படங்கள். விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து இன்றைய காலத்திலும் மறக்க முடியாத பாடல்களாக காணப்படுகிறது. சிம்புவினுடைய சிறந்த ஒரு நடிப்பை வந்து அந்த படத்தில் வந்து வெளிக்காட்டியிருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த நம்ம வந்து காண முடியும். லவ் டுடே படம். இந்த படம் வந்து இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலையை வந்து வெளிக்காட்டும் வகையில இந்த படம் அமையப்பட்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் இறுதியில வந்து இந்த படம் சிறந்த ஒரு மையக்கருவை வந்து வெளிப்படுத்தி இருக்குது அப்படின்றத சொல்லணும். இந்த மாதிரி படங்கள் வந்து இன்றைய காலத்துல வந்து சிறந்த காதல் படங்களாக இருந்தாலும் மறக்க முடியாத நினைவுல இருக்கக்கூடிய நிறைய காதல் படங்கள் இருக்கிறது. அதுல வந்து குணா, அலைப்பாயுதே, மின்னலே, காதல் கோட்டை, மதராசப்பட்டினம் இந்த படம் எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு படம். இந்த மாதிரி படங்களும் கூட இன்றைய காலகட்டத்திலும் மறக்காத நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய படங்களினுடைய தொகுப்புகள்ல காணப்படுகிறது. இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வார பிக் ஸ்கிரீன் அப்டேட்ஸ்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அடுத்த வாரம் இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் காத்திருங்க. தொடரும், மலரும், வருவா. பை. பத்தாமாமே டுர். கிட்டு